அடே எங்கடா போற குளத்து குளிக்கவா இரு நான் வரேன் குளிச்சு 4 நாள் ஆச்சு. சரி நானும் உட்கார ஏறிக்கிறேன். என்னடா இது காலுக்கு தான் பத்துது இது அங்கிட்டு வந்து ஏறுறேன். இங்கிட்ட அப்படித்தானடா என்னடா கொஞ்சம் பெருசா செஞ்சு வைங்களாடா ஏன்டா போட்டுக்கிட்டு உசரம் வாங்குறீ. என்னடா ஒத்த காலை தான் வைக்க முடியுது எனக்கு என்ன 3 கால் இருக்கடா எங்கிட்ட வைக்கிறது. என் தலையை தலையிலே வைக்க உங்க பொண்ணு சொல்லி ஒரு லாரி நிப்பாட்டலாம். ஓ வண்டி வேணா ஒண்ணு வேணா நடந்தே வரல போல தொலைஞ்சி. ஒரு வேலையா இல்லைன்னு யோசிக்க போதுதான் பாராசிட்டமல் மாத்திரை கண்ணில் பட்டது. அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம் தான் டக்குன்னு வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். காய்ச்சல் இல்லாத உடம்புல காய்ச்சல் எங்கன்னு இப்ப பாராசிட்டமல் தேடிக்கிட்டு கிடக்கும். சரின்னு அது வேலையை பார்க்கட்டும் நம்ம போய் வீட்டுல போய் தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்ல. சரின்னு ஈபிக்கு கால் பண்ணி மறுநின்னு 8 மணி நேரம் ஆச்சே எப்ப கரண்ட் வரும்னு கேட்டா அந்த தேம்காய் தலையா உன் போன்ல இன்னுமா சார்ஜ் இருக்குது என்ன மாடல்னு கேக்குறான். இங்க வாங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? கை கொடுங்க. வாவ் வெரி குட். அங்க பாருங்க கேமராவை. ஏன் சோகமா இருக்கிறீங்க? ஹைஃபை பண்ணுங்க. அப்படித்தான் ஜாலியா இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜாலியா இருக்கணும். ஆமா நான் உன்னை கேட்பேன் என்று சொல்லு. அந்த கேமரா எடுக்கிறானா அவன் ஆளா? இல்ல அவன் அண்ணன். அப்போ அடி இப்பதான் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நான் கோச்சிங் போங்க சும்மா சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.